பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கடந்த எபிசோடில் பார்க்கும்போது மெசையாவின் தீர்க்க தரிசனங்களுடைய அடிப்படை பார்த்துட்டு வந்தோம். எப்படி ஆதியாகமம் புஸ்தகத்தில் வந்து 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் ஆகட்டும், 26ஆம் வசனம் ஆகட்டும், எப்படி கொலோசியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் ஆகட்டும், இயேசு கிறிஸ்து படைப்புக்கு முன்பதாகவே இருக்கிறார் சொல்லும்போது ஆதியாகமம் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு, யெகோவா இறைவன், அதாவது எலோஹிம் இறைவன் வந்து உருவாக்குனாங்க. அந்த எலோஹிமில் இயேசு கிறிஸ்து இருக்காங்கிற விஷயத்தை நம்ம பைபிளின் வசனத்தின்படி பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம எசேக்கியேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம கடந்து போகலாம். இதை போன எபிசோட்லேயும் வாசித்தோம், திருப்பி வாசிக்கிறேன். அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயலும், அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேலும் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும் இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எசேக்கியேல் தீர்க்கதரிசி, அதாவது இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்பதாக பார்த்திங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு தரிசனம் பார்க்காங்க. அது இறைவனுடைய தரிசனத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு மனுஷனை பார்த்துட்டு வரார். ஆக்சுவலாக அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் மேலெல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்னிமயமான சொகுசாவின் நிறமாக இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாக காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்னிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன். மழை பெய்யும் நாளில் மேகத்தில் வானவில் எப்படி காணப்படுகிறதோ அப்படியே சுற்றிலும் உள்ள அந்த பிரகாரம் காணப்பட்டது. இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருந்தது சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி மெசையாவை குறித்து பார்க்கும்போது அவர் ஒரு மனுஷனாக பார்த்துட்டு வராரு. அவர் சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரு வானவில் மாதிரி மேகங்கள் சூழ்ந்திருக்கிற பார்க்காரு. அவருடைய உடம்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அக்னியை போல் காணப்படுதுன்னு சொல்கிறார். ஆக்சுவலாக அப்போ இந்த இடத்துல வந்து அவர் தேவனுடைய தரிசனத்தை பார்க்காரு. அது ஒரு மனித உருவத்துக்கு ஒப்பாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வரோம். இது இயேசு கிறிஸ்துடைய முன் அறிவிப்பு, அவருடைய தீர்க்க தரிசனத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அவர் இப்பேற்பட்டவருங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய சீடர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய சீடர்கள் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு பிசாசுக்கோ இல்லை சொரூபத்துக்கோ அவங்க இடம் கொடுக்காம கிறிஸ்துவை பின்பற்றின கூட்டம். இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அவங்க கிறிஸ்துவோடனே 1000 வருடம் அரசாட்சியும் செய்கிறாங்க. இந்த ராஜாவை தான் பார்த்திங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் பார்த்துருக்காரு. இது யோவான் பார்த்திங்கன்னா இது ஃப்யூச்சர் நடக்க போகிற ஒரு சம்பவமாக எழுதியிருக்காரு. எசேக்கியேலும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை தான் அவரும் பார்த்துருக்காரு. ஆக்சுவலாக ஒரு மனுஷ சாயல் ஒத்த உள்ள மனிதன் தான் பார்த்துட்டு வராங்க. சங்கீத புஸ்தகத்தில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல அதனுடைய முன்னறிவிப்பு பார்த்திங்கன்னா அவருடைய நாமம் சங்கீதம் 72:17 அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியனுல மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாக நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் என்று சங்கீதக்காரனும் பார்த்திங்கன்னா 72:17 இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர், அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸை குறித்து சொல்லிட்டு வராங்க. மெசையாவுடைய குணங்களை பற்றி சொல்லிட்டு வராங்க. இந்த வசனங்கள்லாம் படித்ததுனால தான் பார்த்திங்கன்னா எல்லா யூதர்களும் இயேசுக்கு வர்றதுக்கு முன்பதாக பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்திங்கன்னா இயேசுவின் காலத்திலேயும் ஆகட்டும் மெஸ்ஸையான்னு ஒருவர் வருவார், அவர் ராஜாவை போல இருப்பார், இது அவருடைய குணங்கள் என்று அவங்க எல்லாருக்குமே தெரியும். பவுல் பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து என்னதான் கிறிஸ்துவருக்கு அகெயின்ஸ்ட் தான் ஆரம்பத்தில் அவர் வந்து செயல்பட்டாலும் அவர் இயேசு கிறிஸ்துடைய தரிசனத்தை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை வந்து இயேசுவை பார்த்து இயேசுவை தேடும்படியான ஒரு மனுஷனாக மாற ஆரம்பிச்சார். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர், அவரை குறித்து பழைய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆராய்ந்து அவர் வந்து இந்த ரிசர்ச் பண்ணதுனால தான் பார்த்திங்கன்னா அவர் புதிய ஏற்பாட்டில் அநேக எபிசோட்ஸ் வந்து அவர் தான் இவருங்கிற விஷயத்தை அவர் வந்து உதாரணமாக சொல்லிட்டு வந்தார். ஆக்சுவலாக அதே மாதிரி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது சோலமோன் அவர்கள் சொல்கிறாங்க, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின்
ஆதியாக கொண்டிருந்தார் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது இயேசு கிறிஸ்துவனுடைய வசனம். அவருடைய முன்னறிவு மாத்திரம் இல்லை, அவர் சாலமோன் மூலமாக ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன், அதாவது பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இதுதான் இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல எந்த மனுஷனையும் வச்சு பார்க்க முடியும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த காலத்தில் சோலமோன் கூட இது என்ன வசனம்னு தெரியாமல் இருக்குன்னு தேவன் கொடுக்கும்போது எழுதியிருப்பாரா இருக்கும். அவர் கூட தெரியாமல் இருக்கும் இது என்ன வசனம் அப்படின்னு சொல்லி. பின் நாட்களில் எல்லாருக்கும் தெரியும், எல்லா வேத பண்டிதர்களுக்கும் தெரியும் இது வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற வசனம், இது கிறிஸ்துவோடைய வார்த்தை என்று அவங்க தெரிய வந்துச்சு. அதே மாதிரி 8ஆம் நீதிமொழிகள்லேயும் 30ஆம் வசனம் வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இயேசு கிறிஸ்துவோடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ். அவர் இந்த உலகத்தில் மனிதனை வாழ்வதற்கு முன்பதாகவே அவர் வாழ்ந்ததுக்குள்ள அடையாளம் அவருடைய வசனத்தை இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அதே நீங்கள் மைக்கா புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கும் போது இந்த இந்த தீர்க்கதரிசியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்பதாகவே ஒரு 400-500 வருஷம் முன்பதாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தான். அவர் சொல்றாரு பாருங்க, எபப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவர் வந்து எவர்லாஸ்டிங்லேருந்து வந்தார். அவர் சொல்கிறாரு, பெத்லெஹேமே நீ வந்து ஒரு சின்ன ஒரு பட்டணமாக இருக்க, ஆனால் இந்த பெத்லெஹேம் பட்டணத்துலேருந்து ஒரு ராஜா ஆள வருவார். இந்த ராஜா பார்த்திங்கன்னா அவர் அனாதி நாட்கள்லே உடையவர், அவர் இட்டர்னிட்டிலே வாழ்ந்தவர் அப்படிங்கிற ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கும்போது பெத்லெஹேமில் ஒரு கூடாரத்தில் தான் அவர் வந்து மனிதனாக அவர் தோன்றினார். அவங்க தாய் மரியாளும் யோசேப்பும் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க ஆக்சுவலாக அந்த நேரத்தில். அப்புறம் எபிரேய புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோல் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வசனம் ஏசாயா புஸ்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, தானியேல் புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னால் இவர் வந்து இவருடைய செங்கோல் நீதி உள்ள செங்கோலாம், இவருடைய ராஜ்யம் வந்து சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இது இயேசு கிறிஸ்துவோடைய அவருடைய ஒரு நாள் 2 நாள் கிடையாது, நித்தியமாக இருக்கிற அவருடைய ப்ராஃபஸி, அவருடைய வாழ்க்கை அதான் சொல்லும் போது அவரை குறித்து சொல்லப்பட்ட ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலாம். இவங்க மாத்திரம் கிடையாது, மோசே பார்த்திங்கன்னா மோசே வந்து ஒரு பெரிய லீடர், தேவனை முகமுகமாக பார்த்தவர். ஆக்சுவலாக மோசையே பார்த்திங்கன்னா சங்கீதம் புஸ்தகத்தில் 90ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் சொல்லும்போது மோசையோடைய இது வந்து ஜெபம் சொல்லலாம். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே சொல்கிறாங்க, நீங்கள் தான் இந்த பூமி உருவாவதற்கு முன்பதாகவும் இந்த உலகத்தை உருவாவதற்கு முன்பதாகவும் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே நினைக்கலாம் நம்ம வந்து ஒருவேளை கடவுளை குறித்து சொன்னார் கேட்டிங்கன்னா, கடவுளை குறித்து சொல்றதுக்கு எந்த முக்கியம் கிடையாது இந்த இடத்துல. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இறைவன் வந்து பூமிக்கு முன்பதாகவே இருக்கிறார், இந்த படைப்பை படைத்தவர் அவர் தான் சொல்லி. அதெல்லாம் தாண்டி என்ன சொல்ல வர்றாரு பார்த்தீங்கன்னா, பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைவனை பார்த்து சொல்கிறாங்க, அந்த இறைவனில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வராரு. ஆக்சுவலாக இது வந்து மோசையுடைய ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்துச்சு மெசையாவை குறித்து. யோவான் பார்த்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் சொல்லப்பட்டிருக்கும், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் எல்லா படைப்புகளும் உருவாகுச்சு, அவர் இல்லாமல் எந்த படைப்புகள் உருவாகவில்லை. இதைத்தான் நம்ம போன எபிசோட்லேயும் பார்த்துட்டு இருக்கோம், இந்த எபிசோட்லேயும் பார்ப்போம், இனி வருகின்ற எல்லா எபிசோட்லையும் தான் பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதேவன். அவர் வந்து இந்த உலகத்தில் தோன்றும் போது தான் அவர் உருவாகவில்லை, அதுக்கப்புறம் நித்தியமாக வாழலை. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் உருவானார். இந்த படைப்புக்கும் அவர் காரணராக இருந்தார். படைப்பை உருவாக்குனதும் அவர் தான். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லும்போது, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராக இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும்
சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அவர் வருவதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் வந்து அவர் எப்பேற்பட்டவருங்கிற குணத்தை சொல்லிட்டு வந்தாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாடின் காலத்தில் இயேசு கிறிஸ்து வாழும்போது எல்லோரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா அந்த விஷயங்களை நிறைவேற்றினவராக இருந்தார். மெஸ்ஸையா அப்படிங்கிற ஒரு கேரக்டரை குறித்து எந்த மனிதன் யோசிக்கும் போதும் அவர் அவர் ஒரு ராஜாங்க தெரியும். அவர் ஒரு எப்பேற்பட்ட ராஜான்னு பார்க்கும்போது எல்லோருக்கும் ஒரு குழப்பம் வந்துச்சு. எப்பேற்பட்ட ராஜாவாக இருக்கிறான்னு சொல்லும்போது பழைய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து எவர்லாஸ்டிங் ராஜா, அதாவது நித்தியமான ராஜா. அவர் வந்து நித்திய பிதா அப்படிங்கிற தலைப்புகள்லாம் அவருக்கு சூட்டப்படுச்சு ஆக்சுவலாக. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான இறைவன். அவர் பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவன். இந்த 3 விஷயத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்போது மெஸ்ஸையாங்கிற ஒரு கேரக்டர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காமிச்சாங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.